ஒரு தமிழனின் மாநாடு அப்படின்னு சொல்லி தம்ப்நெயில் வச்சிருங்க. அப்ப மத்த கட்சிகள்லாம் தமிழர் கிடையாதா? விஜய் தமிழர் கிடையாதா? ஏன் விஜய்க்கு ஏன் ஒரு தமிழனின் மீட்டிங், ஒரு தமிழனின் மாநாடு அப்படின்னு வைக்கல? தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு அப்படின்னு தானே வச்சிருந்தேன். இல்ல டிஎம்கே ஒரு மீட்டிங் வச்சா, இல்ல ஏடிஎம்கே ஒரு மீட்டிங் வச்சா, அவங்களோட கட்சி நேம் சொல்லி தானே ஐடென்டிஃபை பண்றோம். ஏன் சீமானை மட்டும் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எனக்கு இந்த மாநாடு, திருச்சியில நடந்த மாநாடை பார்த்த உடனேயே அது ஒரு தமிழர்களுக்கான மாநாடா எனக்கு தெரிஞ்சிச்சு. அவர் பேசின விதங்கள் தமிழர்களுக்காக பேசின ஒரு விதமா இருந்துச்சு. நம்ம தொடர்ந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, தொடர்ந்து டிவிகே பத்தி அதிகமா ஃபாலோ பண்ணி அதை பத்தி அதிகமான வீடியோக்கள் நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ரெகுலரா நம்மள வாட்ச் பண்றவங்களுக்கு தெரியும். ஆனா சீமான் அவர்களை பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆனா அளவுக்கு அதிகமான வீடியோ போட்டதில்ல. மத்த வீடியோக்கள் போடும்போது சேர்த்து அவரை பத்தி பேசுவேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவரை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணல. ஓகே, இப்ப திரும்ப இந்த திருச்சி மீட்டிங்ல அவர் பேசின நிறைய விஷயங்கள் எனக்கு நிறைய விஷயங்களை யோசிக்க வச்சுச்சு. ஒருத்தவன் 10-15 வருஷமா மழை வெயில் பார்க்காம ஸ்டேஜ்ல நின்று மழையிலையும் வெயிலையும் தொண்டைகிளிய ஒரு இனத்துக்காக கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அவனை நம்ம கண்டுக்கிறாம இருக்கோம். சோ தமிழர் இப்படி கண்டுக்கிறாம விட்டதுல இன்னொரு மிகப்பெரிய ஒரு கருப்பு தங்கத்தை விட்டோம், விஜயகாந்த் அவர்களை. ஆனா அவர் உயிரோட இருக்கும் போது தெரியல, இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவரை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அதிகமா ஃபீல் பண்ணாங்க. ஆனா அதை விட அளவுக்கு அதிகமா சீமான் அவர்களை நம்ம மிஸ் பண்ணாலுமே அந்த ஒரு விஷயத்த நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. ஓகே, இப்ப கண்டென்ட் வருவோம். திருச்சியில மாநாடு, மிகப்பெரிய ஒரு மாநாடு நாம் தமிழர் கட்சி நடத்தினாங்க. கூட்டம் வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லாவே கூட்டம் வந்துச்சு. எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமா கூட்டம் வந்துச்சு. அவரோட கொள்கை என்ன? அவரோட கொள்கை எப்பவுமே தெரியும், தமிழர்கள் 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 தான் அவரோட கொள்கை எப்பவுமே. அவரு இந்த மீட்டிங்ல நிறைய கட்சிகளை விமர்சிச்சாரு. நிறைய கட்சிகள்லாம் என்ன, தமிழ்நாட்டுல டிஎம்கே, ஏடிஎம்கே, சென்ட்ரல்ல பிஜேபி, காங்கிரஸ், 4 கட்சிகளையுமே போட்டு அவங்களோட முழு மோட்டிவே அந்த 4 கட்சிகள் தான் இருந்துச்சு. பிஜேபியும் காங்கிரஸும் வேற வேற கிடையாது. டிஎம்கேவும் ஏடிஎம்கே வேற வேற கிடையாது. ரெண்டுமே ஒண்ணுதான். இங்கிட்டு உள்ள மினிஸ்டர்ஸ் அங்கிட்டு போறான், அங்கிட்டு உள்ள மினிஸ்டர் இங்கிட்டு வர்றான். ஏன்னா ஆட்சியில இருக்கணும் அந்த பக்கம் போயிட்டு உட்காந்து கொள்ளை அடிச்சு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். சோ 2 கட்சியுமே வேற வேற நினைக்காதீங்க. நீங்க 5 வருஷம் டிஎம்கே ஓட்டு போறது ஒண்ணுதான், அடுத்த 5 வருஷம் ஏடிஎம்கே ஓட்டு போறது ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி கேவலமா சொல்லிட்டாரு. ஏன்னா பிஜேபி காங்கிரஸையும் போட்டு வறுத்து எடுத்தாரு. காங்கிரஸ் தான் நீட் எக்ஸாம், ஜிஎஸ்டி எல்லாம் கொண்டு வந்துச்சு. ஆனா அதை ஹார்லிக்ஸ் குடிச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கு பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கட்சிகளுமே ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே வேற வேற கிடையாது. மக்கள் ஐயா நம்ம தான் முட்டாள் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஓகே, அவரோட ஐடியாலஜி, அதாவது இந்தந்த விஷயத்தையெல்லாம் மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொன்னாரு. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எந்தெந்த விஷயங்கள் பிரச்சனைல இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னாரு. அவர் எப்பவுமே எந்த மாதிரி யோசிப்பாரு அப்படின்னா, டே என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிதான் சில பேருக்கு தோணும் அவர் பேசுற விஷயங்களெல்லாம் பார்த்தா. ஏன்னா அவரு ரொம்பவே எக்ஸ்ட்ரானரியா திங்க் பண்ணுவாரு. ஆனா அதெல்லாம் நான் ஒரு கவர்மெண்ட் நினைச்சா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும். அந்த மாதிரி அவர் எந்தெந்த விஷயத்த சொன்னாரு, தமிழ்நாட்டுல எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அளவுக்கு அதிகமா ஊழல் இருக்கு அப்படின்றத முதல் விஷயமா சொன்னாரு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாநாடே யாருக்கான மாநாடு அப்படின்னா, மக்கள் மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடு அப்படின்ற மாதிரி தான் டைட்டில் எல்லாம் வச்சிருந்தாங்க. உள்ளகை எங்க பார்த்தாலும் அந்த ஒரு கோட் நிறைய இடத்துல இருந்துச்சு. சரி, ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க தோத்துட்டோம், கரெக்ட் தான். வரக்கூடிய எல்லா எலெக்ஷன்லயுமே நாங்க தொடர்ந்து தோத்துக்கிட்டதே இருக்கோம். எங்க கட்சி தோக்குது. ஆனா எங்களோட கொள்கைகளும் எங்களோட கோல் இருக்குல்ல, நாங்க ஒரு விஷயத்த இப்ப நாம் தமிழருக்குன்னு ஒரு கோல் இருக்கும். இதுவரை யாரோடையுமே கூட்டணி வைக்கல, அதுவே மிகப்பெரிய ஒரு சாதனை. கூட்டணியே வைக்காம அவங்களோட ஓட் கவுண்டிங் இருக்க ஒரு எலெக்ஷன்லயும் ரொம்ப அளவுக்கு அதிகமா ஸ்பீடாவே இன்க்ரீஸ் வந்துகிட்டு இருக்கு. சோ அந்த ஒரு விஷயத்துல நாங்க தோக்கவே இல்லை. எங்களோட கோலை நோக்கி நாங்க தன்னிச்சையா எங்களோட கொள்கை என்னவோ அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கோம். நாங்க தோக்கல, எங்களோட கட்சி தான் தோக்குதே தவிர, தமிழக மக்களை நீங்க தான் தோக்குறீங்களே தவிர, எங்களோட கொள்கையும் எங்களோட கோலும் என்னைக்குமே தோக்காது. நான் இல்லைனாலும் என்னோட இடத்துல வேற ஒருத்தன் இந்த கொள்கையும் கோலையும் கோட்பாடுகளும் தூக்கிட்டு ஒரு நாள் ஒருத்தன் ஓடுவான் அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்பீச் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த விஷயம் தமிழர்களாகி எல்லாத்துக்குமே இந்த உணர்வு இருக்கும். தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் இப்ப தமிழ் நிறைய இடத்துல அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லி பஸ்ல எழுதியிருந்த நிறைய விஷயங்கள் எனக்கு அரசு போக்குவரத்து கழகம் தான் இருக்கு, தமிழ்நாடு தூக்கிட்டாங்க. தமிழ்நாடுன்னு ஒத்த போன நாம் தமிழர் கட்சி தொண்டர்களை போலீஸ் அடிச்சு உடைச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க. சோ எங்க பார்த்தாலும் இப்ப ஒரு சைன் போர்டு இருக்குல்ல, ரோட்ல போகும்போது ஒரு சிக்னல்லையோ இல்ல நம்மளுக்கு வழி காட்டக்கூடிய போர்டு எல்லாத்துலயுமே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இங்கிலீஷ் தான் அளவுக்கு அதிகமா இருக்கு. அந்த இடத்துல எல்லாம் வந்து தமிழ் வந்து அழிக்கப்படுது. சோ தமிழ் அழிக்கப்படுறது வந்து உன்னோட இனம் அழிக்கப்படுது. அதாவது ஹிப்காப் தமிழா அவரோட பாட்டுல வந்து ஒண்ணு இருக்கும். ஆஹ் அதாவது உன்னோட அடையாளத்தை இழந்துட்ட அப்படின்னா உன்னோட இனம் வந்து கண்டிப்பா அழிஞ்சிடும். உன்னோட மொழியை வந்து அழிக்கிறதுக்கு காரணமே உன்னோட அடையாளத்தை அழிச்சு உன்னோட இனத்தை அழிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட் வந்து வரும் அந்த டக்கரு டக்கர் அப்படின்ற ஒரு சாங்ல. அந்த மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. உண்மையாவே ஒரு மொழி அழிச்சிட்டோம்னா அந்த இனத்தை வந்து சீக்கிரமாவே அழிச்சிடலாம். அது வந்து எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அந்த மாதிரிதான் தமிழ்நாட்டுல இப்ப தமிழ் அப்படின்ற ஒரு மொழியை எந்தெந்த இடத்துல எல்லாம் தூக்க முடியுமோ அந்தந்த இடத்துல எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. நான் பாக்குறேன் நிறைய இடங்கள்ல இந்த ஹிந்தி வந்து தலை தூக்கி நின்றுகிட்டு இருக்கு தமிழ்நாட்டிலேயே. ராமேஸ்வரம் எல்லாம் போனோம் அப்படின்னா தமிழ்நாட்டுலதான் இருக்கு ராமேஸ்வரம். ஆனா அது வந்து என்னது ஏதோ அதர் ஸ்டேட்டுக்குள்ள போன மாதிரி கடை வச்சிருக்கிறவங்கள இருந்து டூரிஸ்ட் கைட்ல இருந்து காரு டாக்ஸி டிரைவர் வந்து எல்லாருமே ஹிந்திக்காரங்களா தான் இருக்காங்க. ஒரு கடையில நேம் கூட ஹிந்தியில தான் இருக்கு. அது என்ன கடை நம்மளால வாசிக்க கூட முடியல, ஹிந்தியில எழுதி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இப்ப ராமேஸ்வரம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ராமேஸ்வரம் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள் இந்த மாதிரி தான் இப்ப தமிழ் அழிஞ்சு ஹிந்தி வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா வளர்ந்துகிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி உன்னோட மொழியை அழிச்சிட்டாலே உன்னோட இனத்தை சீக்கிரமாவே அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவரோட ஒரு மிகப்பெரிய என்ன சொல்ல அவரோட கிரிட்டிசிசம் அது வந்து இருந்துச்சு. ஆனா அதுக்கு அடுத்ததான் ஒருத்தவங்க காலேஜ் படிச்சு முடிக்கிறான். படிச்சு முடிச்சோன்னே நீ வந்து பிளஸ் டூ முடிச்சானா உனக்கு இவ்வளவு அமௌண்ட் தரேன், காலேஜ் முடிச்சானா உனக்கு இவ்வளவு அமௌண்ட் தரேன் இப்படின்ற மாதிரி எதுக்கு சொல்ற? வீட்டுல மகளிர் உரிமை தொகை இப்ப எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களே, இந்த மாதிரி 1000 தர்றேன், 5000 தரேன், 2000 தர்றேன், 10,000 தர்றேன், இதெல்லாம் எதுக்கு நீ கொடுக்குற? ஒருத்தவன் படிச்சு முடிச்சானா அவனுக்கு வேலையை கொடு. அவனுக்கு வேலை கொடுத்துட்டு அவனோட தேவைகளை அவனே பூர்த்தி பண்ணிக்கிடுவான். தேவையே இல்லாம 1000 கொடுத்து 2000 கொடுத்து தமிழ்நாடு எப்படி போறோம் பிச்சை எடுக்க வச்சுக்கிட்டு இருக்கிற மாசம் 1000 ரூபாய்க்கு. அந்த 1000 ரூபாய்க்கு எந்தெந்த ரூல் இருக்கு தெரியுமா? வீட்டுல வந்து கார்டு வச்சுலாம் கொடுக்க மாட்டாங்களா, கவர்மெண்ட் வேலை பார்த்தா 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா, இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இந்த ஸ்டாலின் அரசு வந்து பண்ணிட்டு இருக்கு. என்னை அதாவது எந்த மாதிரி ஃபீல் ஆகுது இதை பார்க்கும்போது அப்படின்னா, நீ கொடுக்குற 1000 ரூபாய்க்கு தமிழனா இருக்கக்கூடிய நாங்க பிச்சை எடுக்கணுமா? பிச்சை எடுத்தா 1000 ரூபாய் எலிஜிபிளா அப்படின்ற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. அவன் கொடுக்குற மாசம் 1000க்கு 2000க்கு தமிழ்நாட்டுல நீ வந்து உனக்கு வந்து இவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கக்கூடாது, உன்ட பைக் இருக்கக்கூடாது, கார் இருக்கக்கூடாது. எதுக்கு? மக்களுக்கு மக்கள் காசை தான் எடுத்து கொடுக்குற. அதுக்கே இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சோ இந்த மாதிரி கொடுத்து தமிழனோட ஒருத்தவனோட தலையிலையும் 1000 கோடி ரூபாய் கடன் இருக்கான்ப்பா. நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்க வாங்குற 500-1000 ரூபாய் இலவச பொருட்களுக்கு உன்னோட ஒருத்தன் தலையிலையும் 1000 கோடி ரூபாய் கடன் இருக்கு. இதுல வந்து நீங்க வந்து தயவு செஞ்சு மண்டையில ஏத்திக்கங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்க ஒருத்தவங்களும் 1000 கோடி ரூபாய்க்கு கடன் உங்க தலையில இருக்கு. நாளைக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய தலைகள்லாம் தமிழ்நாடு வந்து கடன் ஆயிடுச்சு அப்படின்னா பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு விசாவை போட்டு வேற ஊர்ல போய் வேற நாடுகள்ல போய் செட்டில் ஆயிடுவாங்க. ஆனா தமிழ்நாடு நீங்க எங்க போவீங்க? இங்கதான் இருந்தாகணும், இன்னொரு நாட்டுக்கு அடிமையா கிடக்கணும். சோ இந்த மாதிரி நீங்க இலவசத்தை கொடுத்து மக்களோட தலையில கடனை ஏத்துருவேன். தமிழனை இப்படி பிச்சைக்காரனா வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவரோட இன்னொரு ஒரு கிரிட்டிசிசம் இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததான் நாங்க வந்து இலவசம் கொடுக்க மாட்டோம், அதுக்கு பதிலாக நாங்க வந்து வேலை வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா இப்ப தமிழ்நாட்டுக்கு அளவுக்கு அதிகமா பால் வந்து எங்கிருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இவர் சொல்லிதான் எனக்கே தெரியுது. ஆந்திரால இருந்து தான் அளவுக்கு அதிகமான பால் வந்துகிட்டு இருக்கு. ராஜஸ்தான்ல இருந்து இறைச்சி வந்துகிட்டு இருக்கான். இதை எதுக்கு நீ இன்னொரு இடத்துல போய் சோர்ஸ் பண்ற? அந்த ரிசோர்சஸ் நம்ம தமிழ்நாட்டிலேயே பண்ணலாமே, எதுக்கு இன்னொரு நாட்டுல வந்து கடன் வாங்குற அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுல வந்து ஈத்தேன் எடுக்கிறேன் மீத்தேன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பெர்மிஷன் இருக்கு, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி வேற மாநிலத்துக்காரங்க வேற வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல ஈத்தேன் எடுக்கிறேன் மீத்தேன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எடுக்கிறாங்க. இதை வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சொன்னோம் அப்படின்னா இந்தியர்கள் யாருமேனாலும் இந்த மாதிரி ஈத்தேன் எடுக்கலாம் மீத்தேன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல பக்கத்துல இருக்கிற கேரளா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள குப்பையை கூட்டிட்டு போறான். இந்த பக்கம் ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டான், கர்நாடகாக்காரன் தண்ணி தர மாட்டான். இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வேற ஒருத்தவன் ஈத்தேன் எடுக்க மீத்தேன் எடுத்தா நீ இந்தியன் சொல்ற, அதே இந்தியன் தானே நாங்களும், நாங்க ஏன் பக்கத்து ஸ்டேட்ல தண்ணி கேட்டா நீ கொடுக்க மாட்டற அப்படின்ற மாதிரி அதே மிகப்பெரிய ஒரு கிரிட்டிசிசமா சொன்னாரு. அதுக்கப்புறமா பிஜேபி காங்கிரஸும் வேற வேற கண்டிப்பா கிடையவே கிடையாது, ஏடிஎம்கே டிஎம்கே வேற வேற கிடையாது. அதுக்கான காரணம் என்னன்னா காங்கிரஸ் தான் ஃபர்ஸ்ட். நான் இவ்வளவு நாள் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா பிஜேபி தான் இந்த ஜிஎஸ்டி நீட் எக்ஸாம் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அதை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி தானா. காங்கிரஸ் தான் வந்து நீட்டை கொண்டு வந்திருக்காங்க, ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருக்காங்க. இதை ஹார்லிக்ஸ் ஊத்தி குடிக்க வச்சு இப்ப வந்து பிஜேபி வளர்த்துக்கிட்டு இருக்கு. அதனால பிஜேபி காங்கிரஸ் வேற வேற கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ அதுக்கப்புறமா இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு எனக்கு.
ஒரு ஊர்ல அதாவது எப்படி இந்த நாட்டை வந்து வளத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி நம்மளோட அந்த பொருளாதார நெருக்கடியை குறைச்சு ரொம்ப ஒரு நாடை வந்து எப்படி வளம் மிக்க நாடா கொண்டு வரலாம் அப்படின்னா அவரோட இந்த ஒரு ஐடியா எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஒரு நாட்டுல எந்த ஒரு விஷயம் ஃபேமஸா இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு மதுரையை வச்சுக்கிறவங்க, மதுரையில மல்லிகைப்பூ அதிகமா விளையுதுன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க, உங்க ஊர்ல என்ன ஒரு ஃபேமஸ், அந்த ஒரு விஷயத்த உங்க ஊர்ல இப்ப ஒரு கரும்பு அளவுக்கு அதிகமா விளையுதா, அந்த ஊர்ல ஒரு கரும்பு ஃபார்ம் வச்சு, கரும்பு ஃபேக்டரி வச்சு, அதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் வச்சு, அந்த ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் எந்த ஒரு விஷயம் அதிகமா விளையுதோ அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து இண்டஸ்ட்ரியா மாத்தி மிகப்பெரிய ஒரு பிசினஸா க்ரோத் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கோவிட்ல அதிகமா வேலை பார்த்த நர்ஸ் அதிகமா வேலை பார்த்தாங்க. அதுல சந்தேகப்படுறதுக்கு வேலையே இல்லை. அதே மாதிரி நம்ம கோவிட் டயத்துல கூட ஊரை வந்து அவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறதுக்கு தூய்மை பணியாளர்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமா பாடுபட்டாங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ இந்த மாதிரி வேலை பார்க்கறவங்க தூய்மை பணியாளர்கள் சென்னையில ரோட்ல இருந்து போராட்டம் பண்ணாங்க. செவிலியர்கள் அவங்களும் ரோட்ல இருந்து சென்னையில இருந்து போராட்டம் பண்ணாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஏன் நிரந்தரமான ஒரு வேலையை கொடுக்க மாட்டேற? இதை விட பிரைவேட் கம்பெனிக்காரன் நல்லா குரோத் ஆகி வளர்ந்துட்டு இருக்காங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளவு சூப்பரா வளர்ந்துட்டு இருக்கு. அவனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பரா டெவலப் பண்ணி அங்க உள்ள நர்ஸுகளுக்கு கூட அளவுக்கு அதிகமா சம்பளம் கொடுக்குறான். ஆனா இங்க உள்ள நர்ஸுகளுக்கும் தூய்மை பணியாளருக்கு நீ ஏன் சம்பளம் கொடுக்க மாட்டான்? அப்ப ஒரு அரசாங்கத்தை விட, ஒரு தமிழ்நாட்டு அரசாங்கத்தை விட பிரைவேட் கம்பெனிக்காரன் இவ்வளவு சூப்பரா குரோ ஆகுறான் அப்படின்னா கவர்மெண்ட் இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணுச்சு? அந்த மிஸ்டேக்கை நீ சரி பண்ணு, இல்ல நான் வந்து சரி பண்றேன், நான் வந்து சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு. அதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சி வந்துச்சு அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயம் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு கவர்மெண்ட் வேலை கண்டிப்பா. ஏன் இங்க உள்ள டீச்சர்கள் மத்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் கவர்மெண்ட் வேலை கொடுக்கலையா? அது மாதிரி நம்மளுக்கு சாப்பாடு எங்கிருந்து வந்து விவசாயிகள்ட்ட இருந்தா வருது. அந்த ஒரு விஷயத்த நான் வந்து கவர்மெண்ட் வேலையா மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறமா குவாரி, மணல் குவாரி, மண்ணெல்லாம் அள்ளி அள்ளி திருடி திருடி வித்துட்டாங்க. மலையை உடைச்சு வித்துட்டாங்க, மண்ணை அள்ளி வித்துட்டாங்க தமிழ்நாட்டுல. இதெல்லாம் வந்து நான் சரி பண்ணுவேன், குவாரி எல்லாம் கண்டிப்பா க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் வந்து சும்மா நார்மலா பேசிட்டு இருக்கேன். அவர் வந்து நிறைய வலியோட பேசினாரு. அந்த வலியெல்லாம் நீங்க அவர் பேசும்போது உள்ள ஒரு எமோஷனல் வந்து அந்த ஒரு ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவர் பேசுனதை போய் பாருங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் பேசின ஒரு ஒரு வார்த்தையுமே வந்து அவரோட மனசுல உள்ள ஆதங்கத்தை பேசுன மாதிரி இருந்துச்சு, அவர் மனசுல உள்ள வலியை பேசுன மாதிரி இருந்துச்சு. சோ அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா இது வர வளர்த்த ஃபுல்லா அடிச்சுட்டான், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனாலும் நான் அந்த 10 வருஷத்துல திரும்ப எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்து சரி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். தமிழ்நாட்டுல முக்கியமா எந்தெந்த ஒரு விஷயத்த அவர் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு இருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தமிழ் மொழியான தமிழுக்கு முன்னுரிமை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா இயற்கை வளங்களை நான் கண்டிப்பா பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா அரசாங்க மருத்துவமனைகளை தலை சிறந்த மருத்துவமனைகளா மாத்தணும். அதை எப்படி மாத்தணும் அப்படின்னா, இருக்கக்கூடிய ஒரு ஒரு மினிஸ்டர்ஸ், முதலமைச்சர் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், அவங்களோட குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஹாஸ்பிட்டல்ஸும் நல்லா சூப்பரா குரோ ஆயிரும், டெவலப் ஆயிடும். எஜுகேஷன் சிஸ்டமும் டோட்டலா டெவலப் ஆயிடும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு விஷனோட அவர் என்ன சொல்றது, இன்னும் எலெக்ஷன் டேட்டே அறிவிக்கல. ஆனா 234 தொகுதியிலையும் 117 ஆண்கள் 117 பெண்கள் நியமிச்சுட்டாரு. இவங்கதான் வேட்பாளர்கள் அப்படின்னு எலெக்ஷன் டேட்டோட அனௌன்ஸ் பண்ணாரு. அப்ப பாத்துக்கோங்க நாம் தமிழர் கட்சி வந்து எந்த அளவுக்கு அவங்களோட ஒரு அரசியல் தெளிவோட இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நிறைய பேர் நம்ம வீடியோக்களையே கமெண்ட் பண்ணுவீங்க, என்ன சொல்றது, சீமான் வந்து 15 வருஷமா கத்திட்டு இருக்காரு, ஆனா அவர் வந்து கண்டுக்கவே மாட்டாரு, கண்டுக்கவே யாருமே மாட்டீங்க. நான் வந்து டிவிகேக்கு ஆதரவா நிறைய வீடியோ போடும்போது கூட, ஆதரவா இல்ல டிவிகே பத்தி வீடியோ போட்டாலே கீழே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, சீமானை பத்தி எல்லாம் உனக்கு என்ன தெரியும், சீமானை பத்தி எல்லாம் வந்து எங்களுக்கு தான் தெரியும், 15 வருஷமா அவர் கத்திட்டு இருக்காரு, நீ வந்து பிறந்ததுல இருந்து அவர்லாம் கத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மேட்ச் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சீமான் அவர்களுக்கு ரிலேட்டடா வந்துகிட்டு இருக்கும். சோ அதனால சரி ஓகே, திருச்சியில ஒரு மீட்டிங் நடந்துச்சு, என்னதான் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து பார்த்தேன். எல்லாரும் கண்டிப்பா பார்க்க, தமிழனா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க நீங்க பாருங்க. முக்கியமா இந்த 2026 அப்ப சீமான ஓட்டு போட்டுடலாமா, இத்தனை வருஷமா ஒருத்தவர் கத்திட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தோணலாம். அதை நான் சொல்லல, நீங்களும் ஒரு தமிழன் தானே, சீமான் அவர்களாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சீமான் அப்படின்னு சொன்னாலே தமிழன் அப்படின்ற ஒரு ஞாபகம் தான் நம்மளோட தாட்ல வந்து வரும். சோ நீங்க மாற்றத்தை விரும்புறீங்க அப்படின்னா
கண்டிப்பா இதுவரை ஆட்சிக்கு வராத டிவிகேக்கும் போடலாம், சீமான் என்டிகேக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் போடலாம். உங்களோட ஓட்டு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓப்பனா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஓட்டு டிவிகேக்கா இல்ல என்டிகேக்கா அப்படி இல்ல 40 வருஷமா இருந்த கட்சி எங்களோட கட்சி அந்த காலத்துல இருந்து தலைமுறையா நாங்கெல்லாம் அந்த மாதிரிப்பா கலைஞர் காலத்துல இருந்து இந்த பக்கம் நாங்க வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து அப்படின்ற மாதிரி இல்ல நாங்க திரும்ப டிஎம்கேக்கு தான் போட போறோம், திரும்ப ஏடிஎம்கேக்கு தான் போப்போம் அப்படின்னா உங்களோட கருத்துக்களை ஓப்பனா இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன். அதுவரை நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுவீங்க. அப்படின்னாதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் உங்ககிட்ட ஈஸியா கொண்டு வந்து சேர்க்க முடியும். டாடா பை பை. See you.